வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். உங்களுடைய வெப்சைட்டை உங்களுடைய டொமைனை செல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. sido.com sido.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நானே டொமைன் செல் பண்ணியிருக்கேன், அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெப்சைட்டை செல் பண்ணோன்னா flippa.com flippa.com இருக்குங்க. டொமைனை செல் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சைட்ஸ் இருக்குது. GoDaddy ஆப்ஷன்ஸ், ஆஃப்டர்னிக் அந்த மாதிரி சைட்ஸுங்க இருக்குது. அதே மாதிரி வெப்சைட்டை செல் பண்ணுறதுக்கு FE இன்டர்நேஷ்னல், எம்பயர் ஃப்ளிப்பர்ஸ் அந்த மாதிரி சைட்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் flippa.com. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் கூட செல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோடாடியில் கிட்டத்தட்ட ஒரு 60 டொமைனை ஃபீட் பண்ணி ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த டொமைனும் கோடாடியில் செல் ஆகலை. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, டொமைன் வெப்சைட்டை ஆன்லைனில் பை பண்ணுற அந்த கிரேஸ்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் இப்போ எல்லாரும் பிஸ்னஸை தான் பார்க்குறாங்க, பிஸ்னஸ் நேமை பார்க்குறாங்க, பிராண்ட் நேமை பார்க்குறாங்க தவிர அந்த டொமைன் நேம், அந்த வெப்சைட் ஆன்லைன் பிஸ்னஸ்ன்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடி கிடையாது. அதில் ஆன்லைன் பிஸ்னஸ், அதாவது நான் சொல்கிறது ஃபுல்லி டிபெண்டிங் அப்பான் த ஆன்லைன். அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது இருக்கும். பிகாஸ் ஆஃப் த எவால்விங் டெக்னாலஜிஸ், பிகாஸ் ஆஃப் த சேஞ்சிங் கஸ்டமர்ஸ் மைண்ட் செட்ஸ் அண்ட் அப்ரோச். ஸோ பட் இதெல்லாம் தாண்டியும் அந்த பிஸ்னஸ்ன்றது போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த சைட்ஸ்லாம் இருக்குது. நான் பிட்காயின் ரிலேட்டடாக ஒருத்தர் ஒரு வெப்சைட்டை செல் பண்ணார், பல லேக்ஸில் செல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பிஸ்னஸ்ன்றது இன்னும் இருக்குது. நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் அ ஆன்லைன் பிஸ்னஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு செல் யுவர் டொமைன் அண்ட் வெப்சைட், சிடோ, ஃப்ளிப்பா போன்ற வெப்சைட்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.